Hi soldiers. So இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படினா காசர்ல இருக்கும். எங்க போக போறோம்னா நம்மளோட தமிழ் ஃபுட்டி ப்ரோ வீட்டுக்கு போக போறோம். எதுக்காகனா அவருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேம் ஸ்ட்ரீமிங் செட்டப் வந்து பண்ண போறோம். சோ பின்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கான எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்படி பண்றோம் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்ம சதீஷ் வந்திருக்காரு. சோ அவர்தான் இன்னைக்கு நமக்கு கேமராமேன். ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம ரோமேஷ் வீடியோக்குள்ள போலாம். Hi soldiers, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா நம்மளோட யாசர் ப்ரோ, அதாவது தமிழ் ஃபுட்டி ப்ரோவோட அவரோட புது ஸ்டூடியோக்கு வந்திருக்கோம். ஸோ ஸ்டூடியோ இதுதான். ஸோ புதுசாக ஸ்டூடியோ பண்ணியிருக்காரு. ஓகே soldiers, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோவோட ஸ்டூடியோக்கு வந்தாச்சு. ஸ்டூடியோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல இந்த அளவுக்கு பக்காவா பார்த்தீங்கன்னா வெளியே என்ன சவுண்ட் கேட்டாலும் இங்கே உள்ள கேட்கவே கேட்காத மாதிரி பக்காவா பண்ணிட்டீங்களா ப்ரோ? அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா ப்ரோ? இல்லை ப்ரோ, ஃபர்ஸ்ட் டக்குனு எனக்கு கேமரா வச்சிட்டீங்களா? ப்ரோ தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லாம் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தது. ஏன்னா இதை பற்றியும் நம்ம ஆக்சுவலி சொல்லியிருந்தேன் ப்ரோ, உங்களுக்கு கேமிங் சேனல் ஆரம்பிக்கும் சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு ஆனால் ஆரம்பிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கூட தெரியாது. ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் நம்மளுக்கு என்ன தெரியாது ப்ரோ. ஸோ மெயினாக தான் கேட்டிருந்தேன் ப்ரோ, எனக்கு அதுக்காக வந்திருக்காங்க. ஓகே soldiers, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோட செட்டப்லேயே நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸ்பிளேஷன் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ப்ரோ வந்து நம்ம கிட்ட என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிசி கேம்ஸ் அண்ட் மொபைல் கேம்ஸ் ரெண்டுமே பண்ண போறாரு. பிசி கேம்ஸ் பண்ணுறது பிரச்சனை கிடையாது, நீங்க அப்படியே கூட லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிடலாம், ஜஸ்ட் வெப்கேம் மட்டும் போதும். பட் மொபைலில் பண்ணும்போது நிறைய விஷயம் தேவைப்படும். ஸோ அதுக்காக நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெப்கேம் ஃபேஸ் கேம்காக லாகிட்ட கூட C922 Pro HD ஸ்ட்ரீம் வெப்கேம், அதாவது 1080p வெப்கேம்ல பக்காவான வெப்கேம்னா அது இதுதான். அது தவிர்த்து பாத்தீங்கன்னா கேப்சர் கார்டு நாம இதுக்கு யூஸ் பண்றது அமேசான்ல ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய வந்து பிராண்ட் இல்லாத கேப்சர் கார்ட்ஸ் இருக்கு. ஸோ ஆரம்பத்தில் அந்த கேப்சர் கார்ட்ஸ் நல்லா இருக்காது, ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் நிறைய ரிவ்யூஸ் படிக்க அப்புறம் நானே வாங்கினேன். ஸோ பர்சனலா பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ரீசெண்டா பாக்குற வீடியோஸ் எல்லாமே பயா ஸ்கிரீன்ல கூட உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். ஸோ அது எப்படின்னா இது மாதிரி ஒரு கேப்சர் கார்டு வச்சுதான். ஸோ நான் யூஸ் பண்ற கேப்சர் கார்டே ப்ரோக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க இதுவே ஒரு பிராண்ட் லைக் ஆவர்மீடியா, எல்காட்டோ இந்த மாதிரி போனீங்கன்னா இதோட பிரைஸ் கிட்ட ஒரு 16,500 வரும். பட் இதுவே இந்த மாதிரி அன்பிராண்டடா போகும்போது இது 1 இயர் வாரண்டி இருக்கு. பட் இது மாதிரி அன்பிராண்டடா போகும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா வெறும் 4,500 போதும். 4,500 இந்த மாதிரி ஒரு 1080p and 4K ஃபாஸ்ட் ரோட நமக்கு வந்து கேப்சர் கிடைக்குது. அண்ட் அது தவிர்த்து மொபைல்ல ஸ்ட்ரீம் பண்ணல இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நமக்கு என்னன்னா டைப் C to HDMI வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக இது வாங்கியிருக்கோம். ஸோ இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர்ட்ரானிக்ஸோட C கனெக்டர் ஒரு USB மல்டி போர்ட் அடாப்டர், HDMI இருக்கும். அது மாதிரி டைப் C நீங்க போன்ல கனெக்ட் பண்ணா போதும். 3.0 USB போர்ட் வரும். அதுல நீங்க ஹார்ட் டிஸ்க் ஆர் லைக் USB ஹார்ட் டிரைவ் இருக்கட்டும், இல்ல வந்து ஜாய்ஸ்டிக்கா இருக்கட்டும், அந்த போனுக்கு சார்ஜ் போடனா கூட நமக்கு டைப் C அவுட் இருக்கு. சோ அது மூலமா நம்ம போனுக்கு சார்ஜ் போட்டு நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஓகே soldiers, பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரோவோட PC வந்து பின்னாடி இருக்கு. இதுல என்ன ஸ்பெக்ல யூஸ் பண்ணிருக்கணும் உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி இது வந்து ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். ப்ரோவோட சேனல்ல இருக்கு, நம்ம சேனல்ல இருக்கு. ஆமா ப்ரோ, வெரி தரமா ஆக்சுவலி நான் கேட்ட பட்ஜெட்ல அதை விட பெட்டராவே இருந்துச்சு. எனக்கு நல்ல யூசேஜ் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்ல. இனிமேட்டு வரக்கூடாது ப்ரோ, எதிரால ப்ரோ தான். அண்ட் இப்போ இந்த PC பில் பண்ணனும் வைங்களேன், இது கிட்டத்தட்ட நம்ம 80,000 பண்ணல, மானிட்டரோட சேர்த்து 80,000 பண்ணோம். இப்போ இத பண்ணனும் வைங்களேன் கண்டிப்பா 1,20,000 மேல போயிடும். எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சு. ஆமா ப்ரோ, இந்த கார்டு எவ்வளவு 15,000 14,000 வாங்கணும். இப்போ அந்த கார்டு மட்டும் 35,000. அடேப்பா, அப்ப நம்ம தப்புச்சோம்னு நினைக்கிறேன். சோ பாத்தீங்கன்னா இப்போ ப்ரோவோட PC வந்து பின்னாடி இருக்கு. சோ இந்த PCல நம்ம என்ன பண்ண போறோம்னா கேப்சர் கார்டு அண்ட் வெப்கேம் வச்சு ஒரு கேமிங் செட்டப் பண்ண போறோம் நம்ம ப்ரோக்கு. சோ அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா நம்மளோட கேமரா இருக்கு, லாகிடெக் என்ன சொன்னேன் இல்லையா, சோ அந்த கேமராவோட பாக்ஸ் என்கிட்ட இருக்கு. கேமரா ப்ரோக்கு இருக்கு. இந்த கேமரா வந்து பாத்தீங்கன்னா USB இன்டர்ஃபேஸ் தான். பொதுவா எல்லா வெப்கேமே USB தான். சோ இது பிளக் அண்ட் ப்ளே தான் வரும். நீங்க கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். இதுல ரெண்டு இருக்குது. இது என்னது மைக்கா? ரெண்டு பக்கம் ஆக்சுவலா வந்து மைக் வருமா ஆடியோ வருமா ப்ரோ? இதுல மைக் மட்டும் தான் ப்ரோ, ஸ்பீக்கர் கிடையாது, மைக் மட்டும் தான். சோ அதையுமே நம்ம மைக்கா யூஸ் பண்ணிக்கலாம். பட் குவாலிட்டி அந்த அளவுக்கு நமக்கு இருக்காதனால நம்ம வந்து தனியா ஒரு மைக் யூஸ் பண்றது நல்லது. சோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல இருக்க இந்த இது எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு எடுத்துருவோம். இது நம்ம இழுக்கணுமா? இது வரைக்கும் தான் நமக்கு தெரியும், இதுக்கு மேலே இருந்தாலும் தெரியாது. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம்னா இதில் பின்னாடி மாட்டேன், ஸ்க்ரீன் மறைக்காதுல்ல ப்ரோ? மறைக்காது வரும், முடிஞ்சிட்டது. ஸோ இப்போ கேமரா அவ்வளோதான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மானிட்டருக்கு மேலே கேமரா மாட்டியாச்சு. ஸோ ப்ரோக்கு அப்புறமா இடம் வந்து வேற இடத்துல மாற்றோம்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட கேமராவை நம்மளோட PCயோட கனெக்ட் பண்ணணும். நம்ம இன்னொரு டவுட் ப்ரோ, இப்போ நம்ம வந்து PCலே வந்து இந்த போர்ட் இருக்கு. ஆமா, அதுலயே கனெக்ட் பண்ணலாம். அது PC மீன்ஸ் மானிட்டர்ல இருக்கு. ஸோ மானிட்டர்ல கண்டிப்பா. ஸோ இப்போ நம்மளோட கேமரா வந்து நம்மளோட ப்ரோட PCல கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கனெக்ட் பண்ண கேமரா வந்து ஒர்க் ஆகுது இல்லையா செக் பண்ணுறது என்ன பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேமரான்னு சொல்லிட்டு விண்டோஸோட டிஃபால்ட் ஆப்பே இருக்கும். அதில் போனீங்கன்னா லொக்கேஷன் வேணாம் பாருங்க வந்துச்சு பாருங்க. இதான் வந்து கேமராவோட குவாலிட்டி நல்லா இருக்கு. அந்த லைட் இல்லாம வந்து நல்லா இருக்கும். லைட் வந்து நம்ம பேஸ்க்கு கேமரா ரெக்கார்ட் ஆகும்போது உங்களுக்கு லைட் எரியும். அது எதுக்காகனா உங்களுக்கு தெரியாம உங்களோட பர்சனல் வீடியோ வந்து யாராவது ஹேக் பண்ணி யாராவது எடுக்கிறாங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சனால கேமரா யூஸ் பண்றாங்க ஆஃப்லைன்ல இருக்கும்போது அதுக்காக தான் அந்த நோட்டிஃபிகேஷன் LED மாதிரி. எப்படி எரியும்? ப்ளூ கலர்ல எரியுமா? இல்ல ஒயிட் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன், அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். வந்துச்சு திருப்பி கேமரா ஓபன் பண்ணா ஆன் ஆயிடும்.
ஸோ கேமரா ஆன் பண்ணாலே அது லைட் ஏரியா ஆரம்பிச்சிடும். ஸோ இதுலேயே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்படிதான் எடுத்துக்கலாம். செல்ஃபி தமிழில் இதே எடுக்கிறோமா? ஃபேஸ் ஃபோக்கஸ்லாம் ஆகுது போல இல்லை? ஆமாம் ப்ரோ, ஃபோக்கஸ் ஆகிடும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ப்ரோ? இதுக்கப்புறம் வந்து கேப்சர் கார்டு ப்ரோ. ஸோ இப்போ நம்ம வந்து கேமரா கனெக்ட் செஞ்சாச்சு. நம்ம கேப்சர் கார்டு வச்சு நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ கனெக்ட் பண்ணிட்டு குட்டி செட்டாப் பாக்ஸ் மாதிரி இருக்குது. குட்டி செட்டாப் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த கேப்சர் கார்டில் பார்த்தா என்ன இருக்குன்னா, ஸோ சிம்பிளாக 2 HDMI இருக்கும். கேப்சர் கார்ட்ஸில் ஒரு HDMI இருக்கும். அதில் என்ன பாஸ் த்ரூ இல்லைன்னு அர்த்தம். பாஸ் த்ரூ என்னன்னா பிசில இருந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு இதுலேருந்து அகைன் மானிட்டர் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து பாஸ் த்ரூ. ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் இருக்கும். ஸோ இன்புட்னா நம்மளோட பிசி ஆர் லேப்டாப், கேமரா, மொபைல். ஸோ இது எல்லாத்துல இருந்து HDMI வந்து நம்ம இன்புட்டை கொடுத்துட்டு அவுட்புட் வந்து நம்ம மானிட்டர் கொடுத்துக்கலாம். அண்ட் அது நம்ம வந்து போது பாத்தீங்களா, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி நமக்கு பின்னாடி USB இதுக்கு டைப் சி. ஸோ டைப் சி மூலமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணும்போது மொபைலில் நமக்கு ஆடியோ, லைக் உங்களோட மொபைலையும் ஆடியோ ஜாக் கிடையாது. ஸோ அவரோட 80லையும் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் என்ன ஆகுனா நம்மளோட HDMI பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஆடியோ சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த ஆடியோ வந்து நம்ம வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணோம்னா இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம டைரக்டா ஆடியோ இதில் கனெக்ட் பண்ணா உங்களுக்கு அப்படியே எடுத்து நீங்கள் சப்போஸ் அதில் ஆடியோ ஜாக் இல்லாமல் இல்லாத பட்சம் அந்த ஒரு இதில். ஆமாம் டவுட் ப்ரோ, இப்போ 2 HDMI போட்டுருக்குல்ல, ஒன்று வந்து இன்புட் ஒன்று அவுட்புட் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து இதில் கனெக்ட் பண்ண போறோம். ஸோ கனெக்ட் பண்ண உடனே நம்மளோட வேலை கிட்டத்தட்ட 80% கிட்ட முடிஞ்சிருச்சு. அதுக்கு மீதி எல்லாம் சாஃப்ட்வேர்ல தான். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஃப்ரீயா கொடுத்த கேபிள். இது வந்து மொபைல் நம்ம கனெக்ட் பண்றதுக்காகவா? இல்ல இது நம்ம கேப்சர் கார்டை பிசில கனெக்ட். ஓகே. இந்த டைப்ஸ் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிடணும். யூஎஸ்பியில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுங்க. யூஎஸ்பி 3.0 கேப்சர்னு இருக்குங்களா? இப்போ இது நம்ம அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து தான் மொபைலோ இல்லை இன்னொரு பிசியோ இல்லை ஈவன் இப்போ நம்ம பண்றோம் இல்லையா இந்த கேமரா, அப்படியே லைவ் ஸ்ட்ரீம்லாம் நீங்க லைவ் வந்து இப்படி பண்ணிக்கலாம். உங்களோட DSLR இருந்தே நீங்க வந்து இது பண்ண முடியும். ஸோ கேப்சர் கார்டோட பர்பஸ் என்னன்னா கேம் ஸ்ட்ரீமிங் மட்டும் தான் அப்படின்னு கிடையாது. லைவ் செஷன் லைக் டிவி ஷோஸ்ல அந்த மாதிரி பண்ணும்போது இந்த கேமரா வந்து HDMI கனெக்ட் பண்றதுக்கு. அண்ட் இது நம்மளோட கன்சூமர் லைன் பண்ணனால HDMI இருக்கு. இது மாதிரி ஒரு கேமரா தான் கனெக்ட் பண்ண முடிஞ்சாலும் சில பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் லைக் ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா SDI வேற ஒரு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி மல்டிபிள் இது இருக்கும். உங்களுக்கு அது தேவையில்லை, இப்போதைக்கு இது போதும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாமே சாஃப்ட்வேர்ல தான். மொபைல்ல இருந்து இது பண்றதுன்னா அதுதான் வந்து ஒரு பொருள் வச்சிருக்கேன். ஹிடன் பொருளா வச்சிருக்காரு ப்ரோ. இது வந்து ஹிடன் கேமரா ரெக்கார்டிங் இல்ல ப்ரோ. இல்ல ஸ்கிரீன் கேப்சர். ஸ்கிரீன் ஏதா ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்மள வந்து சேனல் எடுத்து போட்டு கலைச்சிராரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்மளோட கேப்சர் கார்டை வந்து நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணியாச்சு, வெப்கேம் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு தேவையான விஷயம் என்னன்னா சாஃப்ட்வேர் OBS. ஸோ OBS இது வச்சே பண்ணலாம். பட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரினால இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்காது, லைக் ராவா இருக்கும். பட் நமக்கு தேவையான விஷயங்கள் சில முக்கியமான விஷயம்லாம் வேற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, Streamlabs OBS அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நமக்கு வந்து என்ன இந்த பாப்அப்ஸ், இப்போ நம்ம ஒருத்தர் திடீர்னு நமக்கு டொனேட் பண்ணாருன்னா அதோட பாப்அப் வந்து ஸ்க்ரீன்லேயே வரும். We interrupt this program to bring you Courage the Cowardly Dog Show. நீங்க ரொம்ப ஏழைங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படி தான் வாழ போறீங்க? OPS போடுறீங்க ப்ரோ. கேமரா நீங்க டவுன்லோட் Streamlabs பார்த்தீங்கன்னா ஒரு 240 MB டவுன்லோட் கொடுத்தோம்னா நம்ம நெட்டோட ஸ்பீடை பார்த்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ப்ரோட ஸ்பீடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் ப்ராட்பேண்ட்னால ஸ்பீடாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இது நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். படித்து பார்க்குறீங்களா ப்ரோ? 6 படிக்கிறேன். காசு எதுவும் கட்டணும்? இல்ல இது ஃப்ரீ, ஓப்பன் சோர்ஸ். தெரிஞ்சா நீங்க அந்த ரைட் பண்ணி OBS பதிலா உங்க பேரை கூட வச்சுக்கலாம். Streamlabs வந்து மாத்திடலாம். Streamlabs அப்படி மாத்துறது தான், ஸ்கிப் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் ஃப்ரம் OBS இருக்கு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணோம். இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா காட்டுது. கேமரா வந்து C922 Pro CF கேமரா. இந்த கேமரா பட் இதில் நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம் ப்ரோ, உங்க விஷயம் தான். விஷுவல் ப்ரீசெட்ஸ் வந்து இதில் நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கு. இதெல்லாம் கிரேஸ்கெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடும். ஃபில்டர் தான். அந்த மைக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட்ல இருக்கு. மல்டிபிள் மைக் செட் பண்ணியிருந்தா நம்ம மாத்திக்கலாம். லைக் இங்க டிஜிட்டல் ஆடியோ இன்டர்ஃபேஸ் காட்டுறது நம்ம கேப்சர் கார்டுல இருந்து வர ஆடியோ கேமராவோட மைக். ஓகேங்க. சோ கண்டினியூ. ஆட் a தீம் எத கேக்குது பாருங்க. இதுலயே நிறைய வச்சிருக்காங்க பாருங்க. ஓ, இப்போ கேம் விளையாடறோம்னா என்னென்ன வரணும்? இது மாதிரி நீங்க செட் பண்ணலாம். ஃபியூச்சர்ல வந்து ப்ரோக்கு ஏத்த மாதிரி தேவையான தீம் அவரே சூஸ் பண்ணிப்பாரு. நான் முன்னாடி சொல்லல OBS வேணா Streamlabs OBS பிளான்ட். அதுக்கு ரீசனே இதுதான். இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் வந்து Streamlabs-ஓட பேசிக் இன்டர்ஃபேஸ். சோ இந்த இன்டர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சீன் இருக்கும். சோ மல்டிபிள் சீன் நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். நம்ம பேசிக் ஒரு சீன் வச்சுப்போம். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா நமக்கு எதுவுமே இல்ல. சோ இந்த இடத்துல சோர்சஸ்ல ஆட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல இமேஜ், ப்ரௌஸ், சோர்ஸ் நிறைய இருக்கும். வீடியோ கேப்சர் டிவைஸ் பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் சோர்ஸ் கொடுங்க. வீடியோ கேப்சர் டிவைஸ் ஆட் சோர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு C922 இருக்கும், இன்னொன்னு கேப்சர் USB 3.0 இருக்கும். நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்னா USB 3.2 கொடுத்துருவோம். டன். பிளாக்கா தான் இருக்கு. ஏன்னா நம்மளோட கேப்சர் கார்டுல எதுவும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்மளோட இன்புட்டை கொடுத்துடலாம். வரும் இப்போ நம்ம அந்த இது பதுக்கி வச்சிருக்குது. ஸோ இவ்வளவு நேரம் பதுக்கி வச்ச பொருள் இதுதான். சின்ன பொருள் தான். C கனெக்ட் அப்படி சொல்லிட்டு போட்டுருக்கு. இதோட ஒர்க் என்ன ப்ரோ? ஸோ இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வெறும் டப்பா தான். ஒரிஜினல் பொருள் இங்க இருக்கு. நான் போறேன். ஸோ இது எதுக்கு அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஒன்று கொடுக்குறோம்.
ஸோ இப்போ நம்மளோட ப்ரோவோட மொபைல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா USB Type-C இருக்கும், இதுலேயும் Type-C இருக்கும். அண்ட் இந்த Type-C நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 3 பீஸில் கனெக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும் HDMI Type-C to HDMI அடாப்டர். இதில் அடாப்டர் மட்டும் இல்லாமல் இதுலேயும் ஒரு USB-C இருக்கும், அதில் நீங்கள் சார்ஜும் போட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் கேம் ஆட்டுறதுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கனெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறிடுமா? இதில் சார்ஜர் நீங்கள் கனெக்ட் பண்ணல, ஓ அதில் வந்து நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். அது நம்ம USB போட்டு இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களுக்கு 24 மணி நேரம் ஸ்ட்ரீம் பண்ணுங்க. எனக்கு அவ்வளோ வேணாம், தூங்க வேணாமா, சாப்பிட வேணாமா. இப்போ வந்து என்னன்னா முதல்ல இதை கனெக்ட் பண்ணிடுவோம் நம்மளோட அடாப்டர்ல. அண்ட் இதை அப்படியே பிடிச்சிங்கிறோம், செல்ல பிடிக்காது அப்படிங்கிறோம், ரெண்டுத்தையும் பிடிங்கிறோம். அண்ட் நமக்கு வந்து இதோட கனெக்ட் பண்ணால் அதுக்கு ஒரு HDMI கேபிள் தேவை. ஒரு HDMI கேபிள் மரமாக வச்சிருந்து வரமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோவோட மொபைலோட அடாப்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. பட் அந்த அடாப்டர் நம்மளோட கேப்சர் கால் கனெக்ட் பண்ணால் அதுக்கு நமக்கு என்ன நடுவில் ஒரு HDMI கேபிள் தேவை. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அவரோட இதில் ப்ரொஜெக்டர் ஒன்று இருந்துச்சுங்க. இவர் HDMI கேபிள் எடுத்துட்டு வந்துட்டாரு. அப்படி சொல்லுங்க, அதை சொல்லுங்க, அதை சொல்ல மாட்டீங்களே. அவரோட ப்ரொஜெக்டர்ல இருந்து HDMI கேபிளை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா ஒரு HDMI என்னடா பழைய கேபிளா இருக்கு அப்படின்னு. ஸோ இங்க ஒரு HDMI இன்புட் இருக்குதுங்களா, இன்புட்ல கனெக்ட் பண்ணணும். வந்துருச்சு வாங்க. சூப்பர் ப்ரோ. லேட்டன்சி இல்ல நமக்கு. ஆமா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ நார்மலா நம்ம வந்து ஸ்கிரீன் அதுல நிறைய இருக்கும். இதுல வந்து எப்படின்னா ஒரு மில்லி செகண்ட்ஸ்ல இருக்கும். ஆக்சுவலி வந்து நம்ம மெத்தட் இதுதானே ப்ரோ, இப்படி தான் பண்ணணும். ஆமா அதான் ப்ரொசீஜர். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, யூடியூப் போங்க, போங்க உங்க வீடியோ ப்ளே பண்ணுங்க. ப்ரோ ஆக்சுவலா புது கார் வாங்கியிருக்காரு, டியூ 5ஆம் தேதியில இருந்து வருது. இங்க பாருங்க, அது வச்சாங்களா ப்ரோவோட வீடியோ தான் கேம் வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ என்னன்னா கேம் வந்துருச்சு, நம்ம ஃபேஸ் வரல. அதுக்கு என்ன பண்ணணும்னா அகைன் நீங்க ஆட் பட்டன் கிளிக் பண்ணணும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா வீடியோ கேப்சர் டிவைஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆட் எக்ஸிஸ்டிங் இருக்கும். அது நம்ம வந்து ஆட் நியூஸ் கொடுத்துட்டு ஆட் சோர்ஸ் இதில் நமக்கு வந்து C928 வரும். இது வந்து ஒரு வாட்டி செட்டப் பண்ணுமா இல்லை வந்து ஒன் செட்டப் பண்ணா போதும்? ஒரு தடவை பண்ணா போதும். ஒரு தடவை பண்ணா நீங்க வந்துட்டு பிளக் அண்ட் ப்ளே மாதிரி உங்களுக்கு வந்து இது அக்கௌண்ட் சைன் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட்லேயே சேவ் ஆகிடும். நீங்க வந்து வேற PC மாறினாலும் இந்த செட்டப் அப்படியே வந்துடும். ரெசல்யூஷன் எதுவும் மாற்றலாம், உங்களுக்கு வேணும்னா மாற்றலாம். கேமரால எது மேக்ஸிமம் முடியுமோ அது கொடுத்துருக்கு. லைக் பொதுவாக கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹரிசான்டல் அண்ட் வெர்டிகலா தெரியும். பட் ஆக்சுவலாக கேமராக்கு வந்து ஸ்கொயரா தான் அவுட்புட் வரும். இன்னொன்று ப்ரோ, இப்போ வந்து ஃபுல் ரூம் கவர் ஆகுதுல ப்ரோ. ஆமா, எனக்கு வந்து இது மட்டும் போதும், நான் மட்டும் தெரியுற மாதிரி போதும் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம கேமராமேன் சதீஷ் இருக்காரா, அவர் மட்டும் கட் பண்ணிக்கலாம், கிராப் பண்ணி ஓகே டன். இப்போ அவரை பெருசாக்கலாம் அப்படி பண்ணிட்டு அவர் இங்கே கேம் ஆடுவார். ஸோ இங்கே வந்து உங்களோட வீடியோ ப்ளே ஆகும். சூப்பர் ப்ரோ. ஓகேங்களா, செட்டப் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து கேம் ஸ்ட்ரீம் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரீம் இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எந்த சர்வீஸ் நம்ம ஸ்ட்ரீம் பண்ண போறோம்னு கேட்கும். இதில் வந்து யூடியூப் கிளிக் பண்ணி யூடியூப் கிளேமிங் கொடுத்துட்டு ஸோ இதில் நீங்கள் சைன்இன் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா கஸ்டம் ஸ்ட்ரீமிங் சர்வர்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு 2 விஷயம் கேட்கும். ஒன்று URL, இன்னும் ஸ்ட்ரீம் கீ. இந்த ரெண்டுமே எங்கே இருக்குன்னா நம்மளோட சேனல் லாகின் பண்ணால் தான் நமக்கு அது வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவோட செகண்ட் சேனல். ஆக்சுவலாக இதை தான் வந்து கேமிங் சேனல் மாற்ற போறாரு. அந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட்னு ஒன்று காட்டுது. நம்ம இப்போ வீடியோ அப்லோட் பண்ணும்போது லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். பக்கத்துலேயே கோ லைவ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீம் மேனேஜ்மெண்ட் இங்கே வரும். ஸோ இது நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஸ்ட்ரீம்னு இருக்கும். ஸோ இங்கே வர ஒரு புது ஸ்ட்ரீம் நம்ம கிரியேட் பண்ணணும். டைட்டில் வந்து டெஸ்ட் அப்படி வச்சுக்கலாம். நம்ம அன்லிஸ்டட்ல போட்டுரும். ஏன்னா நம்ம பண்ண போகிறது யாரும் பார்க்கக்கூடாது. டெஸ்ட் லைவ் கேட்டகரி கேமிங். இது டைம் வந்து இன்னைக்கு வந்து 4ஆம் தேதியா, 4ஆம் தேதி 6:20 வச்சுப்போம் ப்ரோ. கஸ்டம் தமிழ் வேணா நம்ம அப்லோட் பண்ணலாம், நம்ம கிட்ட இல்ல. ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மேட் ஃபார் கிட்ஸ் கேட்டா இல்ல, நம்ம குழந்தைகளுக்காக வீடியோ பண்ணல. இது வந்து நம்ம வந்து இந்த பிரீமியர் பண்ற மாதிரி. அதேதான், அவ்வளோ. இதான் நம்ம ஸ்ட்ரீமோட செட்டப், கிரியேட் ஸ்ட்ரீம். இது ஒரு வாட்டி பண்ணும்போது இப்படி பண்ணிக்கணும். ஆமா, இதெல்லாம் வந்து அதுவே சொல்லும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது சொல்ல தேவை, ஏன்னா அதுக்கு தான் நான் இருக்கேன். கனெக்ட் ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் டு ஸ்டார்ட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் இதுக்கு இன்னும் வந்து நம்ம வந்து இன்புட் கொடுக்கல. அதுக்கு தான் நான் என்ன சொல்ல கீ 2 கீ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் URL நம்மளோட சாஃப்ட்வேர் என்ன கேட்குது, ஒரு URL ஒரு ஸ்ட்ரீம் கீ. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஷியல், இதை பிளர் பண்றாரு ப்ரோ. இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களோட கீ எங்கேயுமே வந்து லூஸ் பண்ணாத வெளியே காமிச்சிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நம்மளோட பர்சனல் இது. ஆமா, எப்பயுமே பர்சனல். இதை நீங்க லீக் பண்ண விட பண்ணா உங்களோட சேனல் அடுத்த ஒரு கைக்கு போயிடும். அவர் உங்களோட பெர்மிஷன் இல்லாம அவர் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் URL இருக்கும், அதை காப்பி பண்ணீங்க, அதை எடுத்துட்டு வந்து இங்க URL பேஸ்ட் பண்ணலாம், Ctrl+V. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் கீன்னு ஒன்று இருக்கும். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்டார் இருக்கும், லைக் பாஸ்வேர்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா இது வெளியே சொல்லக்கூடாது. ஸோ அது யாருக்கும் தெரியாம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ URL தெரிஞ்சா ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டுமே தெரிஞ்சுன்னா முடிஞ்சிச்சு. ரெண்டுமே தெரிஞ்சா கஷ்டம். ஆமா, ஆனா ரெண்டுத்தையும் நீங்க தெரிய வைக்க கூடாது யாருக்கும். நம்மளோட ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, பேசுங்க. ஹலோ, இது ஏறுது பாத்தீங்களா, இதான் ஸ்ட்ரீம் பண்ண போற வீடியோ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கோ லைவ்னு இருக்கு, இந்த பட்டனை பிரஸ் பண்ணலாம். லைவ் ஸ்ட்ரீம் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணது இப்போ இங்க வரும், இந்த ஸ்டுடியோக்கு வரும். இப்போ லோட் ஆயிட்டுங்களா, பண்ணல ப்ரோ. இப்போ அங்க வரது இங்க தெரியும், யூடியூப்ல தெரியும் பாருங்க. எக்ஸ்டர்னல் கனெக்ஷன் ஆக்சுவலா கனெக்ஷன் வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம பண்றது அப்படின்னு தெரிஞ்சிட்டே இருக்கும். ஆமா, தெரிஞ்சிட்டே இருக்கும். கொஞ்சம் டிலே இருக்கும் ஆக்சுவலா எப்பயுமே. நீங்க இங்க பண்றதுக்கும் யூடியூப்ல ஹேங் ஆயிட்டாரா இல்ல வந்து அசையாம பண்றது. அவர் அசையாம
நம்மளோட சாஃப்ட்வேர்ல பண்ண வேண்டியது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸ்ட்ரீமிங்கே போயிடுச்சு. ஆனா இது பப்ளிக் ஆகல. பப்ளிக் ஆகல மீன்ஸ் அன்லிஸ்டட்ல போட்டு அதனால பப்ளிக் ஆகல. இல்ல இது இன்னும் செக் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு டேஷ்போர்ட்ல வந்துட்டு இருக்கு. பப்ளிக்கு போகணும்னா இங்க கோ லைவ் இருக்கு பாருங்க. அங்க நீங்க ஸ்ட்ரீம் பண்ணி யூடியூப்க்கு அனுப்பணும். இது மூலமா கோ லைவ் கொடுத்தீங்கன்னா லைவ் ஆயிடும். ஸோ அன்லிஸ்டட்ல இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா லிங்க் இருந்தா மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இங்க லைவ் போயிட்டு இருக்கு. நம்ம பண்ற லைவ் வந்துட்டு இருக்கு. லைவ் லைட் அசைங்க போகும். வர லேட்டன்சி இருக்கும். ஏன்னா யூடியூப்ல நம்ம இங்க பண்ணி யூடியூப்ல கொஞ்சம் லேட்டா தான் வரும். எவ்வளவு நேரம் லேட்டன்சி? 30 செகண்ட். மிரரிங்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நீங்க கேப்சர் கார்டு இருக்கறனால உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லேட்டன்சி இருக்காது. லைக் இங்க என்ன ப்ளே ஆகுதோ அது அங்க வந்துரும். ஆனா நீங்க மிரரிங்னா நீங்க கேமே ஆட முடியாது. இதுல லேட்டா வரும். ஆமா ஆமா, நமக்கு இதுல ஃபாஸ்டா வந்தா போதும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான லைவ் ஸ்ட்ரீமிங் மெத்தட். சோ இப்போ உங்ககிட்ட இப்போ ஏதாவது கேம் இருந்தா ப்ளே பண்ணி காட்டுங்க. பெரிய ப்ரோ பிளேயர் எல்லாம் கிடையாது. PUBG இருக்கு. ஆனா இப்போ வந்து பேட்டில் கிரவுண்ட்ஸ்னு போட தான் வரும். சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து ப்ரோ வந்து கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. சோ அவரோட கேம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ரைட் சைடுல இருக்க இந்த ஸ்ட்ரீம்லாக் OBSல வந்துரும். சோ பாத்தீங்கன்னா அவரை போட்டாங்க. போட்டாச்சு. ஒரு கில் எடுத்துட்டீங்க. நம்ம போட்டோமா? நம்ம தான் போட்டிருக்கோம். போட்டாங்க. சரி, சிம்பிளா காமிச்சாச்சு ப்ரோ. இதுதான் வந்து ஈஸியான கேம் ஸ்ட்ரீமிங் மெத்தட். இருக்கிற ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் கீழே தரேன், நீங்க வேணா வாங்கிக்கோங்க. ஸோ இதோட ரிவ்யூ வந்து ப்ரோ வந்து கொஞ்ச நாள் விளையாடிட்டு அவரே வந்து சேனல் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. கேமிங் சேனலோட லிங்க்கும் கீழே தரேன், அதையும் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோவோட ஸ்ட்ரீமிங் செட்டப் எப்படி அப்படின்றத பார்க்கறது இல்லாமல் இந்த ஸ்ட்ரீமிங் செட்டப் எப்படி பண்றதும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரோக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. ப்ரோ சோல்ஜர்னு டக்குனு என் தலைவர் கேப் வச்சுருங்க, மறந்துடாதீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவருக்கும் புரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கும் புரிஞ்சிருக்காங்க. புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்றேன். இல்லை நம்மளோட கம்யூனிட்டி நம்மளோட சோல்ஜர்ஸே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல். எப்படி சொல்லணும்னா ஒண்ணுமே ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தது வந்து இப்போ எனக்கு ஓகே எப்படி பண்ணோன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நிறைய இது கற்றுக்கணும் இதுலையும். அதுவும் நான் இவர்கிட்ட தான் கேட்பேன். இருட்டா அந்த இடத்துல நம்ம வந்து ஃபோக்கஸ் லைட் மாட்டிட்டோம். அந்த கேமரா கிளாரிட்டியாக இருக்கட்டும், அந்த நம்ம லேட்டன்சி இல்லாமல் வருது நம்மள சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலி நம்ம பட்ஜெட்டில் தான் பண்ணோம். ரொம்ப கேமரா மட்டும் தான் அந்த ஒரு 10,000 எதிர்பார்த்ததோட எப்பவுமே எனக்கு வந்து ப்ரோ வந்து சூப்பராக தான் கொடுப்போம்ல. இந்த வாட்டியும் அதே தான் நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. சார் நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மொபைல்ல இருந்து பண்ற செட்டப்க்கு பிசில மட்டும் பண்றீங்கன்னா உங்களுக்கு கேப்சர் கார்டு தேவையில்லை. ஸோ நீங்க கேப்சர் கார்டு எல்லாமே பண்ண முடியும். ஸோ மொபைல் பண்றதுனால நமக்கு அந்த அடாப்டர் கேப்சர் கார்டு எல்லாமே தேவைப்படும். ஏன்னா மொபைல்ன்றது வேற ஒரு டிவைஸ், பிசி வேற ஒரு ரெண்டுத்தையும் இன்டர்கனெக்ட் பண்ண இல்லையா, அதுக்காக இது எல்லாமே. ஸோ பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளவு செலவாச்சுன்னா இது ஒரு 15,000 ரூபாய் இருக்கு. கேமரா 10,000, 5,000 வந்து அடாப்டர் பிளஸ் கேப்சர் கார்டு சேர்த்து கேமரா வந்து பட்ஜெட்ல போனோம் அப்படினா கூட நம்ம கம்மியா வந்திருக்கும். அண்ட் மேட்டர்னா கேமராவோட ரேட் 7,500 ரூபாய் தான் 6 மாசத்துக்கு முன்னாடி. சிலிக்கான் ஷார்டேஜ் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுனால இது ரேட் ஏத்தி விட்டாங்க. 10,000 ரூபாய் வந்துருச்சு. சின்ன டவுட், இப்போ நம்ம யூஸ் பண்ற DSLR கூட நம்ம கனெக்ட் பண்ணி கண்டிப்பா அது லைவ் அது கேப்சர் கார்டு மூலமா கிடைக்கும். இந்த கேமராக்கு பேர் அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அதை வச்சு பண்ணிக்கலாம். ஆனா நீங்க என்னன்னா 2 கேப்சர் கார்டு வாங்குற மாதிரி ஆயிடும். பேட்டரி சீக்கிரமா காலி ஆயிடும். ஆமா, அது ஒரு தலைவலி இருக்குது. சோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்க. நம்ம ப்ரோவோட சேனலோட லிங்க் வந்து கீழே இருக்கு. அவர் சேனலை செக் பண்ணுங்க. அவரோட சேனல் ஆல்ரெடி நீங்க செக் பண்ணிருப்பீங்க. அவரோட புது கேமிங் சேனலோட வந்திருக்கு. இன்னத்துக்கு வீடியோ போட்டுருப்பாரு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. அந்த லிங்கையும் கீழே தரேன். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.